இந்த லாங்குவேஜ் கண்டிப்பாக படத்துக்கு ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்கும், இந்த டயலக்ட் பேசுகிறது. ஏன்னா எல்லோரும் பேசியிருக்காங்க, ஜஸ்ட் மெயின் கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக, அதாவது அந்த ஊரில் போய் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு நடுவில் நடக்கிற ஒரு கதையாக இருக்கிறதுனால எல்லோரும் அதே மாதிரி ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அதே மாதிரி பேசுகிறது. அண்ட் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. பட் அது போக கமல் சாரை பற்றி, அவரோட ஆக்டிங் கேப்பபிலிட்டி பற்றி நிறைய தெரியும். நம்ம எல்லாரும் ஃபேன்ஸ், யாராலையும் தடுக்கவே முடியாது. பட் அட் த சேம் டைம் ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு எல்லாமே பண்ணிட்டார் இல்லையா, எல்லா டைப்லையும் நடித்து முடிச்சுட்டாரு. இந்த ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் பண்ணியிருக்காரு, அந்த சீன் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அடுத்து என்னத்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி கூட நிறைய பேருக்கு இருக்கும். இந்த படம் பார்த்தா அந்த அடுத்தது என்னங்கிற கேள்விக்கு பதில் ரொம்ப கிளியராக தெரியும். அவருடைய ஆக்டிங் ஸ்டைல், அதை பற்றி அவர் ஆக்சுவலி ஒரு நாள் கூட விலைக்கு சொன்னதில்லை. அதாவது இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன், இல்லை இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி பிளான் பண்ணுறேன்ட்டு. இட் வாஸ் ஜஸ்ட் ஆக்டிங் அண்ட் ஜஸ்ட் வாட்சிங். அண்ட் அதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கிளியராக தெரிஞ்சது, திஸ் இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் அப்ரோச். ஸோ I know that I have seen a completely new, another yet completely new acting facet. And இது கண்டிப்பாக பெரிய பெரிய ஹைலைட் படத்துக்கு. அண்ட் மியூசிக், ஜிப்ரான் உங்களுடைய சாங்ஸ் ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு இந்த கதைக்கு ஏற்றபடி ரீரெக்கார்டிங் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், யூ எக்ஸல் எவ்ரி டைம். அண்ட் ஒவ்வொரு தடவையும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்க. அண்ட் சார் சொன்ன மாதிரி அவருடைய பேக்ரவுண்ட், அவருடைய மியூசிக் எஜுகேஷன் அதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்குது, சப்போர்ட்டாக இருக்குது உங்களுக்கு. அண்ட் பட் ஆஸ் அ ஃபேன், ஃபேண்டாஸ்டிக் ஜாப் அண்ட் லவ்லி சாங்ஸ் இந்த படத்துலையும்.